ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கயல். தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க பசுவந்தனைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் தான் 58 வயசான சண்முகம். இவரோட குடும்ப தொழில் மேளம் வாசிக்கிறது. தன்னோட அப்பா கிட்ட இருந்து தொழிலை கற்றுக்கிட்ட இவர் இப்போவும் அதே தொழிலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு முதல் கல்யாணம் சரியாக அமையலை. கல்யாணமாகி கொஞ்சம் வருஷங்கள் மட்டும்தான் அவங்களோட வாழ்ந்திருக்காரு. முதல் மனைவி கூட இவருக்கு 2 பசங்க ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க. பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியாகிரும் அப்படின்னு நினைச்ச சண்முகம் முதல் மனைவியோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்க இவரோட தொழிலையும் அதில் வரக்கூடிய வருமானத்தையும் வச்சு என்னால் இனிமே இவரோடையெல்லாம் குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி பிள்ளைகளையும் இவர்கிட்டயே விட்டுட்டு அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. முதல் மனைவி பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா பிள்ளைங்க 3 பேத்தையும் ரொம்ப சின்னவங்களா இருக்காங்க. ஸோ இவங்களை வளர்க்குறதுக்கு கண்டிப்பாக இன்னொரு துணை வேணும் அப்படின்னு நினச்ச சண்முகம் ரெண்டாவதா மாரியம்மாள் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு. மாரியம்மா சண்முகம் கூட சந்தோஷமா தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. முதல் தாரத்து பிள்ளைகளையும் அவங்க தன்னோட குழந்தைங்கள நினச்சி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை சந்தோஷமா போகும்போது மாரியம்மாளுக்கும் குழந்தைங்க பிறக்கிறாங்க. சண்முகத்துக்கு 2வது கல்யாணத்தில் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பிறக்கிறாங்க. மொத்தமாக 3 பையன் 2 பொண்ணுன்னு 5 குழந்தைகளையும் ஒரே மாதிரி சண்முகம் மாரியம்மா தம்பதி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு கல்யாண வயசு வந்ததுக்கப்புறமா எல்லாருக்குமே நல்லபடியாக சீர் செஞ்சு நல்ல இடத்துல வரன் பார்த்து அவங்களுக்கான எல்லா விஷயத்தையும் செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டாங்க. அவங்களோட கடைசி மகன் மட்டும்தான் இன்னும் கல்யாணம் ஆகாமல் வெளியூரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மற்ற பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் பண்ணி பக்கத்து ஊர்களில் வந்து அவங்களோட ஃபேமிலியோடு இருக்காங்க. சண்முகமும் மாரியம்மாளும் மட்டும்தான் அவங்க கிராமத்தில் அவங்களோட வீட்டில் தனியாக வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க. சண்முகத்தோட கடைசி பையன் கல்யாணம் பண்ணலை அப்படின்னாலும் அவர் வெளியூரில் வேலை செய்கிறனால எப்பயாவது லீவ் கிடைக்கும் போது மட்டும்தான் வீட்டுக்கு வந்து அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு போவார். மற்றபடி கிராமத்தில் இருக்கக்கூடிய பூர்வீக வீட்டில் சண்முகமும் மாரியம்மா மட்டும்தான் எப்போவுமே இருப்பாங்க. கிராமத்தில் சண்முகத்துக்கு சொந்தமாக விவசாய நிலம் இருக்குது. அவருக்கு வெளியூர்லேயோ இல்லை உள்ளூர்லேயோ கச்சேரிகள் கிடைக்காத சமயத்தில் வயலில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்க போயிடுவார். அவரோட மனைவி வீட்டு வேலைகளை மட்டும்தான் பார்க்க சொல்வார். ஏன்னா தன்னோட பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் சண்முகம் அவரோட கனவாகவே இருந்திருக்கு. இதனால் மனைவி மாரியம்மாளை விவசாய வேலைகள் செய்ய சொல்லி இவர் எப்போவுமே வற்புறுத்த மாட்டார். அதனால் அவங்க சமையல் வேலை வீட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டில் எப்போவுமே சும்மா தான் இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் தன்னோட வயசுக்கு மீறின ஒரு செயலை செய்ய மாரியம்மா ஆரம்பிச்சிருக்காங்க. பேர பிள்ளை எடுத்துட்டோம், பிள்ளைங்க மருமகை எல்லாமே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட அவங்க யோசிக்கவே இல்லை. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா இருக்க நேரத்தில் அவங்களோட வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு எம்டி லேண்ட் இருக்குது. அந்த எம்டி லேண்டோட சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தோன்னா 28 வயசான ராமமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பையன்தான். அந்த ராமமூர்த்தி என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல வீடு கட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த 28 வயசான ராமமூர்த்திக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இவனோட அம்மாவும் அப்பாவும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதுனால இவன் தனியாக தான் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கான். சொந்தமாக வீடு கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறனால இந்த வீட்டை கட்டுற வேலைகளை ஆரம்பிக்கிறான். இந்த சமயத்தில் வீட்டில் சும்மா இருக்கக்கூடிய மாரியம்மா அவங்களோட வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய திண்ணையில் உட்காந்துக்கிட்டு ஆப்போசிட்டில் நடக்கக்கூடிய வேலைகளை பார்த்துட்ருப்பாங்க. இதை கவனித்த ராமமூர்த்தி அவனே வாண்டடாக வந்து மாரியம்மா கூட பேச ஆரம்பிச்சிருக்கான். ஃபஸ்ட்டு குடிக்க தண்ணி கேட்டு வந்ததும் அப்புறம் வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாரியம்மாளோட வீட்டு திண்ணையில் உட்காந்துருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க கூட க்ளோஸாக பேச பழக ஆரம்பிச்சிருக்கான். கணவர் எப்போவுமே வேலை விஷயமாவோ இல்லை வயலில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வெளியில் போயிடறனால மாரியம்மா மட்டும்தான் வீட்டில் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ மாரியம்மா கிட்ட இந்த ராமமூர்த்தி அப்படிங்கிறவன் ரொம்ப க்ளோஸாக பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்களுக்கும் ராமமூர்த்தி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. தன்னோட கணவர் தொழில் விஷயமா அடிக்கடி வெளியூர் போகிறது இவங்க 2 பேருக்குமே ரொம்பவே வசதியாக போச்சு. தன்னோட மகன் வயசில் இருக்கக்கூடிய ராமமூர்த்தியோட உறவு வச்சுக்க மாரியம்மா ஆசைப்படுறாங்க. அவங்க மனசில் இருக்கக்கூடிய அந்த ஆசையை புரிஞ்சுக்கிட்ட அவனும் தன்னோட அம்மா வயசில் உள்ளவங்க அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க கூட உறவு வச்சுக்க இவனும் ஆரம்பிச்சிருக்கான். இந்த ராமமூர்த்திக்கு ஊரில் எல்லார்கிட்டேயுமே ரொம்ப நல்ல பேர் இருக்குது.
ஏன் அப்படின்னா, யார் வந்து எந்த உதவி கேட்டாலுமே, "என்னால முடியாது" அப்படின்னு சொல்லவே மாட்டான். உடனே போயிட்டு அந்த உதவி என்ன அப்படின்றத பார்த்து செய்யக்கூடிய ஒரு நபரா இருந்தனால, அந்த ஊர்ல எல்லாருமே ராமமூர்த்தி அப்படின்னாலே, "அவன் ரொம்ப நல்ல பையன்" அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ, அதனால தன்னோட அம்மா வயசுல இருக்கக்கூடிய இந்த மாரியம்மா கூட வச்சிருக்க உறவு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றனால, 2 பேருமே விடிய காலையில ஒரு 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ள தான் மாரியம்மாளோட வீட்ல உறவு வச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சில சமயங்கள்ல சண்முகம் வேலைக்காக வெளியூர் போற சமயங்கள்ல மதிய நேரத்திலையும் இவங்களோட காமலீலைகள் தொடர்ந்திருக்கு. இதுவே அவர் ஊர்ல இருந்தாரு அப்படின்னா காலையில வயலுக்கு தண்ணிக்கு மடை கட்ட போயிடுவாரு. அந்த டைம்ல 2 பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு மாரியம்மா ராமமூர்த்திக்கு கால் பண்ணி இப்போ என்னோட கணவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வர வச்சு அவங்களோட வீட்டிலேயே உறவு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஊர்ல இருக்க எல்லாருமே ராமமூர்த்தியும் மாரியம்மாவையும் பார்க்கும்போது ஒரு அம்மாவும் பையனும் எப்படி பேசிக்கிட்டா பழகிக்கிட்டா இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்களோட இல்லீகல் கான்டாக்ட் யாருக்கும் தெரியாத அளவுக்கு இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் இருந்திருக்கு. இப்படியே இவங்களோட ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கப்ப ஒரு நாள் சண்முகத்தோட அந்த ஊர்ல நெருங்கி பழகக்கூடிய ஒரு சில பேர் வந்து அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. சண்முகம், நீ வீட்டில் இல்லாதப்ப உங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல வீடு கட்டுற அந்த ராமமூர்த்தி அடிக்கடி உன்னோட வீட்டுக்கு வந்து போகிறதும் அவனுக்கும் உன்னோட பொண்டாட்டிக்கும் தப்பான பழக்கம் இருக்குமோன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நாள் 2 நாள் நடந்திருந்தா யாருக்கும் இந்த சந்தேகம் வரப்போகிறதில்ல. அடிக்கடி போகிறது தான் எங்களுக்கு அப்படி தோணுது. இந்த விஷயம் ஊரில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சா நீ எப்படி மரியாதையாக வாழ முடியும்? அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளை கட்டி கொடுத்து பேரப்புள்ள எடுத்த வயசில் உன் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க. இதை எல்லாத்தையுமே கேட்ட சண்முகத்துக்கு ரொம்பவே கோபம் வந்து நேராக வீட்டுக்கு வந்து அவரோட ஒய்ஃப் கிட்ட, எதுக்காக எதிர்த்த வீட்டில் வீடு கட்டுற அந்த ராமமூர்த்தி அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வர்றான், இங்கே அவனுக்கு என்ன வேலை இருக்குது? நான் இருக்கும்போது ஒருத்தங்க வீட்டுக்கு வர்றது பரவாயில்ல, யாரும் அதை தப்பாக நினைக்க மாட்டாங்க. நான் இல்லாத சமயங்களில் அவன் வரும்போது ஊரில் இருக்கிறவங்க பார்க்கும்போது அது தப்பாக தானே தெரியும், இது நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒய்ஃப் கிட்ட அவர் கேட்குறாரு. இது எல்லாத்தையும் கேட்ட மாரியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பையன் சும்மாலாம் ஒன்றும் நம்ம வீட்டுக்கு வரல, சில நேரம் தண்ணி இல்லை அப்படின்னா தண்ணி கேட்க வருவான், இல்லை வேறு ஏதாவது பொருள் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா கூட ஒரு அவசரத்துக்கு கேட்பான். நாளை பின்ன அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, ஸோ நாளைக்கு அவன் குடி வந்துட்டான் அப்படின்னா ஏதாவது ஒரு அவசரத்துக்கு நமக்கும் எதுவும் உதவினா அவன் செய்வான் இல்லையா, அதனால் நம்ம அவசரத்துக்கு உதவி செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் நம்ம பையன் வயசில் இருக்கக்கூடிய ஒரு பையன், அதுவும் இல்லாமல் அவன் கூட எனக்கு என்ன அந்த மாதிரி ஒரு உறவு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கணவருக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராத அளவுக்கு அவரை நம்ப வச்சுருக்காங்க. தன்னோட ஒய்ஃப் சொன்னதை கேட்ட சண்முகம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி நீ சொல்கிறது எல்லாமே சரிதான், ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் அளவாக வச்சுக்கிட்டா தான் நமக்கு நல்லது, அதுதான் நமக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அப்படியே விட்டுறாரு. ஆனால் மாரியம்மா அவர் சொன்ன எதையுமே அவங்க காதில் வாங்கலை. வழக்கம் போல் அவங்க ராமமூர்த்தி கூட இருந்த உறவை தொடர்றாங்க. இதுக்கு மேலே இவளை திருத்த முடியாது அப்படின்னு நினச்ச சண்முகம் ஊரில் உள்ள சில பேர்கிட்ட 2 பேரோட தவறான பழக்கத்தை பற்றி சொல்கிறாரு. ஆனால் ஊரில் இருக்க யாருமே இதை பெருசாக நம்பவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் மாரியம்மா ஊரில் இருக்க எல்லார்கிட்டேயும் பத்தினி வேஷமும் போட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட வயசு என்ன, அந்த பையனோட வயசு என்ன, இப்படி என் மேலே அபாண்டமாக பழி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டேயும் தன்னை ஒரு நல்லவள் மாதிரி இவங்க வேஷம் போட்டு காட்டியிருக்காங்க. மாரியம்மா ஊரில் உள்ளவங்க கிட்ட சொன்னதை வச்சு அவங்க என்ன சண்முகத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்படியெல்லாம் 2 பேத்துக்கும் எதுவும் இருக்காது, நீ வந்து அதை பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி சண்முகத்தை சமாதானம் சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவருக்கு கோவம் தான் அதிகமாக வருது. காரணம், நம்ம சொல்கிற விஷயத்த யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, இவ சொல்லக்கூடிய பொய்யை மட்டும்தான் நம்புகிறாங்க, அதனால நம்ம ஆதாரத்தோட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. வாய் வார்த்தையால் நம்ம எந்த விஷயம் சொன்னாலுமே யாருமே நம்ப போகிறது கிடையாது. ஸோ அதுக்கான ஆதாரத்தை நம்ம காட்டி கண்டிப்பாக இந்த ஊரில் உள்ளவங்க கிட்ட நியாயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டவுனுக்கு போயிட்டு 3 ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்குறாரு. அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமராவை வச்சு இவங்க தொடர்பில் இருக்கிறத ஆதாரமாக நம்ம காட்டி ஊரில் உள்ள எல்லார்கிட்டையும் நம்ம நியாயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. வீட்டுக்கு வந்த அவர் அவங்களோட ஒய்ஃப்க்கு தெரியாமல் வீட்டுக்கு வெளியில், வீட்டுக்குள்ளே, ஜன்னல் ஓரத்தில் அப்படின்னு சொல்லி இந்த இடங்கள்ல எல்லாம் கோணி பையில் அந்த ஃபோனை வச்சு யாருக்கும் தெரியாத மாதிரி மடித்து வச்சிடுறாரு.
சண்முகம் வீட்டில் கேமரா வச்சிருக்கிறது அவங்களோட ஒய்ஃப்க்கு தெரியல. அந்த கேமராவில், அதாவது அந்த 2 ஃபோனில் இருக்கக்கூடிய கேமராவில் ராமமூர்த்தி வீட்டுக்கு வந்து போகிறது, 2 பேரும் உறவு வச்சுக்கிட்டது பதிவாகி இருக்கு. இதை ஊரில் உள்ளவங்க கிட்ட காட்டலான்னு இருந்தப்ப தான் அந்த சம்பவமும் நடந்திருக்கு. ராமமூர்த்தியோட வீடு கட்டி முடிச்சு குடித்தனம் வந்தது மாரியம்மாவுக்கு ரொம்பவே வசதியாக போச்சு. கணவர் வயலுக்கு போன உடனே கால் பண்ணி ராமமூர்த்தியை வர சொல்லி அவர் கூட உறவு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு எப்பவும் போல மனைவி கிட்ட சண்முகம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் காலையில் ரொம்ப சீக்கிரமாக வயலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு படுத்து தூங்குறாரு. ஒரு 12:30 மணி போல் எழும்பின சண்முகம் ரூமை விட்டு வெளியே வந்தவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூமுக்கு போய் படுத்துடுறாரு. அவர் எழும்பி வந்த டைமில் நல்லா தூக்கத்தில் இருந்த மாரியம்மாளுக்கு இது தெரியவே இல்லை. ஒரு 1:30 மணி போல் எழும்பி பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த கணவரை பார்க்குறாங்க. ஆனால் அவர் அங்கே இல்லை. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நைட்டு படுக்கும்போதே அவர் சொன்ன மாதிரி வயலுக்கு போயிட்டார் போல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மற்ற நாளை விட இன்னைக்கு ரொம்பவே சீக்கிரமாக போயிருக்காரு அப்படின்றனால சீக்கிரமாக திரும்பி வந்துடுவார் அப்படின்னு நினச்ச மாரியம்மா உடனே ராமமூர்த்திக்கு கால் பண்ணி அவர் போன விஷயத்த சொல்கிறாங்க. அவரும் எப்பவும் போல் வர்ற மாதிரியே வீட்டுக்குள்ளே வந்து மாரியம்மாவோட ரூமுக்கு போய் 2 பேரும் உறவு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் பக்கத்து ரூமில் தூங்கிட்டு இருந்த சண்முகத்துக்கு மனைவியோட ரூம்லேருந்து ஏதோ ஒரு முனகல் சத்தம் கேட்குற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அதுவும் இல்லாமல் ஒருத்தங்க பேச்சு சத்தமும் கேட்குற மாதிரி இருக்குது. அந்த குரல் ஒரு ஆணோட குரல் மாதிரியும் இருக்குது. ஸோ யாராக இருக்கும்? நம்ம இங்கே இருக்கும்போது அங்கே அவள் மட்டும்தானே தூங்கிட்டு இருந்தா, வேற யாராக இருக்கும்? சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ரூம்லேருந்து எழும்பி மெதுவாக அந்த ரூம் கிட்ட போயிட்டு அந்த கதவு வழியாக எட்டி பார்க்குறாரு. அவர் பார்த்த அந்த விஷயம் அவருக்கு ரொம்பவே பெரிய ஒரு ஷாக்காக இருக்குது. அப்படி என்னதான் அவர் பார்த்துருப்பாரு அப்படின்னா, அவரோட மனைவியும் அந்த ராமமூர்த்தி அப்படிங்கிறவனும் நிர்வாணமாக உறவில் இருக்கதை இவர் பார்த்துடுறாரு. அதை பார்த்த அந்த ஒரு நிமிஷம் அவரோட இதயமே நின்று போன மாதிரி இருக்குது. அந்த சமயத்தில் எந்த ஒரு கணவராக இருந்தாலுமே தன்னோட மனைவி ஒரு துரோகம் செய்கிறா அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு காதுபட கேட்குது, ப்ரூஃபாகவும் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் நம்ம இந்த வீட்டில் இருக்கும்போதே இவ இப்படி ஒரு கேவலத்தை எப்படி செய்வா அப்படின்னும் போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் இருக்கும்போதே இப்படி ஒரு கேவலத்தை துணிஞ்சு செய்கிற அளவுக்கு இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு நினச்ச அவர் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாம் வச்சுருக்க அந்த ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு ஒரு பெரிய அரிவாளை எடுத்துக்கிட்டு நேராக அந்த ரூமுக்கு போகிறாரு. போன வேகத்தில் கதவை எட்டி உதைக்கிறாரு. இந்த சத்தம் கேட்ட 2 பேரும் அங்கே யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அவங்களுக்கும் இது பெரிய ஷாக்காக இருக்குது. வயலுக்கு போனவர் திடீர்னு எப்படி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் யோசிச்சு சுதாரிக்கிறதுக்குள்ள சண்முகம் அவரோட கையில் இருந்த அரிவாளால் 2 பேரையும் சரமாரியை வெட்ட ஆரம்பிக்கிறாரு. தன்னோட கோவம் எல்லாம் தீர்ற வரைக்கும் அவர் அந்த தாக்குதலை விடவே இல்லை. ஸோ இந்த எதிர்பார்க்காத தாக்குதலில் 2 பேருமே அந்த சம்பவ இடத்துலையே இறந்து போயிடுறாங்க. கோபத்தில் 2 பேரையும் வெட்டின அவருக்கு கொஞ்ச நேரத்தில் நிதானத்துக்கு வர்றாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்னா, நேராக அந்த வெட்டுறதுக்கு பயன்படுத்தின அரிவாளோட பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு தன்னோட மனைவி தனக்கு செஞ்ச துரோகங்களையும் பக்கத்து வீட்டு பையன் கூட அவங்க வச்சுருந்த உறவையும் அவங்க சொல்கிறாரு. இன்றைக்கி காலையில் 2 பேரையும் ஒன்றா அந்த ரூமில் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. ஸோ அதனால நான் அவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் சரண்டர் ஆயிடுறாரு. போலீஸ்கிட்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, நாளைக்கு ஊரில் உள்ளவங்க எல்லார்கிட்டையுமே நான் வீடியோ எடுத்த அந்த ஆதாரத்தை வச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நைட்டே அவங்க 2 பேரும் வசமாக சிக்கிட்டாங்க. என்னால் தாங்கிக்கவே முடியல. அதனால் ஆத்திரத்தில் தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா க்ரைம் ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் 2 பாடியையும் மீட்டு ஜிஹெச்க்கு அனுப்பிட்டு இவர் மேலே கொலை வழக்கு பதிவு செஞ்சு இவரை சிறையில் அடைக்கிறாங்க. இன்னும் அந்த கேஸ் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உணர்ச்சிகள் இந்த வயசில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த கட்டுப்பாடுமே இல்லை. ஏன்னா 40 வயசு 50 வயசுலாம் உணர்ச்சிகள் வரக்கூடாது, இந்த வயசில் அதெல்லாம் இருக்கக்கூடாது என்ற கட்டுப்பாடுமே கிடையாது. ஆனால் அந்த உணர்ச்சியை யார்கிட்ட வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்குது. நம்மளை ஒருத்தங்க தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அப்படின்னா அதே மாதிரி நம்மளும் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எந்த அவசியமுமே கிடையாது. காமம் அப்படிங்கிற சொகத்தை மட்டும் பார்த்து தவறு செய்யக்கூடிய பெரும்பாலான பேர் ஒன்று கொலையாளியாக மாறுறாங்க, இல்லைன்னா கொலை செய்யப்படுறாங்க. இதுதான் இந்த வரம்பு மீறின உறவுகளில் நடக்கக்கூடிய முடிவாக இருக்குது.
இந்த சம்பவத்திலையும் அதுதான் நடந்திருக்கு. இந்த கேஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற உண்மை சம்பவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு க்ரைமில் சந்திக்கலாம். நன்றி.